அனைவருக்கும் வணக்கம். சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை தொடர்ச்சியாக பயின்று வருகிறோம். ஆச்சாரிய ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்கள் அருளியிருக்கிற இஷ்டோபதேசம் என்ற நூலிலே இருந்து ஆன்ம தூய்மை குறித்தும் மோட்ச பாதை குறித்தும் நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருப்பது இஷ்டோபதேச நூலினுடைய 49வது காதை. அவித்யாபீதுரம் ஜோதி பரம் ஞானமயம் மகத் தத்பஞ்ஞஸ்டவ்யம் ததேஷ்டவ்யம் தத்ருஷ்டவ்யம் முமுக்ஷபி. முமுக்ஷு என்று சொன்னால் மோட்ச பாதையிலே இருக்கின்ற அந்த உயிர், அந்த ஆன்மா, மோட்சத்தை அடைய தகுதியுள்ள நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மா, அதை தான் முமுக்ஷு என்று சொல்வார்கள். இந்த ஆன்மாவானது ஞான ஒளியினை பெற வேண்டும். இந்த காதையின் மூலமாக நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அஞ்ஞானம் என்னும் இருளை ஞான வடிவ பரம ஜோதி ஒன்றினால்தான் போக்க முடியும். இந்த ஜோதியை ஒவ்வொரு உயிரும் பெற்றுள்ளது. இதனை தன் அனுபவத்தால் மட்டுமே அறிய முடியும். எனவே மோட்ச பாதையில் செல்ல முயலும் ஆன்மா அந்த ஞான சுடரையே பயிற்சி செய்ய வேண்டும். நமக்கு ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை இதில் சொல்கிறார். ஒரு ஆன்மா மோட்சத்தை அடைய வேண்டுமென்றால் அந்த ஆன்மாதான் முயற்சி செய்ய வேண்டும். அந்த மோட்சத்துக்கு உரிய தன்மை, பண்பு அந்த ஆன்மாவிலேயே இருக்கிறது. அந்த ஆன்மா இருள் அடைந்திருக்கும் பொழுது, அஞ்ஞானம் என்ற இருளினே இருக்கும் பொழுது, அந்த ஆன்மா தன்னுடைய முயற்சியால் ஞானத்தை வளர்த்து அதனால் ஒளியினை பெற வேண்டும். அந்த ஒளிதான் அஞ்ஞான இருளை அகற்றும். அந்த அஞ்ஞான இருள் அகன்றால் மோட்சப்பாதை திறக்கும். அதனால் அந்த ஞான சுடர், அந்த அஞ்ஞானத்தை விளக்குகின்ற அந்த ஞான சுடரையே ஆன்மா பயிற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அது எப்படி செய்வது? சென்ற பதிவிலே கூட நம்ம குணநிலையில் எப்படி 1வது குணநிலையிலிருந்து 14வது குணநிலை வரைக்கும் ஒரு ஆன்மா முன்னேறுகிறது என்பதை பார்த்தோம். அது கொஞ்சம் அந்த 14 குணநிலைகளை பற்றி அறியாமல் இருப்பவர்களுக்கு அந்த பதிவு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்திருக்கும். அதை விளக்குகின்ற பாங்கு நம்ம திரவிய சங்கரகத்தின் போது கொஞ்சம் விளக்கம் சொன்னோம். அதை கேட்டிருந்தால் அது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். புரியலன்னு சொல்ல முடியாது. அதை பயிற்சி செய்ய வேண்டும். அந்த 1வது குணநிலை என்ன? 2, 3, 4, 5 வரைக்கும். 6 என்பது முனிவருடைய நிலை. 7, 8, 9, 10 வரைக்கும் அதனுடைய முன்னேற்றம். 13 என்பது கேவலி நிலை, சயோக கேவலி. 14 என்பது அயோக கேவலி. இவற்றை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் சென்ற பதிவினை நாம் அறிந்து கொள்வதற்கு எளிதாக இருந்திருக்கும். அது பழைய பதிவுகளிலே திரவிய சங்கரக பதிவினை தாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் போய் தேடி பார்த்தா நான் அதில் கொஞ்சம் 148 கர்மங்களுடைய விளக்கத்தை நான் சொல்லியிருக்கேன். 148 கர்மங்கள் என்னென்ன, அந்த உத்தரவினைகள் என்னென்ன என்ற விளக்கம் அதிலே கூறப்பட்டு இருக்கிறது. அது தேவைப்படுவர்கள் சொன்னால் மறுபடியும் கூட ஒரு தடவை தனிப்பதிவாக அந்த 148 வினைகளும் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன என்பதை நாம் குறிப்பிடலாம். அதாவது 8 பிரதான வினைகள், அதில் 148ஆக அவை பிரிந்து உத்தரவினைகளாக இருக்கின்றன. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதில் வினைகள் எல்லாம் விலகுகின்ற போது ஒவ்வொரு படியாக மோட்ச பாதையிலே ஆன்மா முன்னேறி அது அயோக கேவலியாகிய மாறிய பின் சித்த பதவிக்கு செல்கிறது என்று பார்த்தோம். அரகந்தர் சித்தர் பதவிகளை எப்படி அடைகிறது என்பதனை நாம் பார்த்தோம். இப்போ அது எப்படி அந்த வினைகள் எல்லாம் விலகுகின்றன
இப்போ இந்த அஞ்ஞானம் என்ற அந்த நிலையிலே இருக்கின்ற அந்த ஞான சுடரினை நாம் பயிற்சி செய்வது எப்படி, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்ற பதிவினுடைய விளக்கமாக அதற்கு அது 2 பதிவாக இது இருக்குது. எந்த பதிவே முன்னாடி பார்த்தாலும் அந்த விளக்கம் தெரிஞ்சிடும். இப்போ இதில் பார்த்தோம்னா லப்தி என்கின்ற ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு அடைவு என்று சொல்லலாம் லப்தி. இப்போ ஒரு பொருள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த லப்தி நமக்கு இருக்கிறது என்றார். அந்த லப்தியை நாம் பெற வேண்டும். அப்போது தான் அந்த பொருள் நமக்கு கிடைக்கும். அதுபோல தான் இந்த ஞான ஒளியும் அந்த பயிற்சியின் மூலமாக நாம் அடைகின்றோம். அது நமக்கு கிடைக்கிறது. அந்த கிடைப்பதைத்தான், அந்த வாய்ப்பினைத்தான் லப்தி என்று நாம் அழைக்கிறோம். சரியான அது பொருள் கொஞ்சம் மாறுதல் இருக்கலாம். லப்தி என்றால் அந்த தன்மை, அந்த பொருளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிற தன்மை, அல்லது அதை அடையக்கூடிய ஒரு பிராப்தம், அதை லப்தி என்று சொல்லலாம். இப்போ இதில் லப்திகள் மூலமாக ஒவ்வொரு பொருளாக அதை மேம்பட்டு அந்த ஆன்மாவானது தூய்மையை மேம்படுத்தி கொண்டே செல்கிற அந்த படிநிலைகளைத்தான் இதிலே கூறுகிறார்கள். நமக்கும் இதிலே மேருமந்திர புராணத்தில் அந்த பாடல்கள் மூலமாகவே இதை தெரிந்து கொள்ளலாம். கோமட்டச்சாரத்தில் இவை விளக்கமாக வருகின்றன. மற்றும் சில நூல்களிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நமக்கு பிராகிருத சமஸ்கிருத நூல்களில் அதை நாம் தேவைப்படும் போது அதை பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் புரிதலில் எளிமையாக இருக்கும் என்பதால் அந்த தமிழ் பாடல் மேருமந்திர புராணத்திலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுமையான ஆகம கருத்துகள் அனைத்தும் அடங்கி இருக்குது. எந்த ஆகம கருத்து நமக்கு தேவைப்பட்டாலும் அது மேருமந்திர புராணத்திலே தேடி பார்த்தால் நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் வேணால் அதை யோசனை பண்ணி பரிசோதனை செய்தும் பார்க்கலாம். இப்போ அதன்படி இதில் அந்த லப்திகளை பற்றிய பாடல்களை துறவு நிலையில் இருக்கின்ற முனிவரை வைத்து நமக்கு கூறுகிறார். அனாதி மிச்சோதயத்தால் அறிவு மிச்சத்தமாகி கனாவினும் மெய்மை காணார் பான்மையாம் காலம் வந்தால் வினாவி மெய் உணர்ந்தவற்றின் எழுந்த நல்விசோதி தன்னால் அனாதி மிச்சுவ சமத்தால் அடையும் சம்மத்தம் வேந்தே. அரிச்சந்திர மாமுனிவர் கிரணவேகனுக்கு கூறுவது போன்ற அந்த கதை போக்கிலே இந்த பாடல் வருகிறது. அனாதி மிச்சம், அதாவது அனாதி மித்யா திருஷ்டி என்று சொல்வார்கள். அனாதி மித்யா திருஷ்டினா எப்போ இந்த உயிரானது நிக்கோதத்தில் இருக்கிறதோ அப்போதிருந்தே மித்யா திருஷ்டியாகத்தான் இருக்கிறது. அது 1 புலன் 2 புலன் 3 புலன் 4 புலன்கள் அந்த உயிர்களை எடுத்த போதிலும், உடல்களை எடுத்த போதிலும் அது மித்யா திருஷ்டியாகவே இருக்கிறது. அது அனாதி மித்யா திருஷ்டி என்று சொல்லப்படும். அதே போல் 5 உயிர்களிலும் கூட மனமுள்ள உயிர், மனமில்லாத உயிருக்கு, மனமில்லாத உயிர்கள் மித்யா திருஷ்டியாகத்தான் இருக்கும். மனமுள்ள உயிர் மித்யா திருஷ்டியாகவும் இருக்கலாம். அந்த மித்யா திருஷ்டியை நீக்குவதற்கும் முயற்சி செய்யலாம். அதுதான் மனமுள்ள உயிர்களுக்கு, 5 மனமுள்ள உயிர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனாதி, எப்போது இந்த உயிர் ஆரம்பித்ததோ அந்த காலத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த மித்யாத்துவத்தை வைத்திருக்கின்ற அந்த உயிர் கனாவிலும் மெய்மை காணார் பான்மையாம் காலம் வந்தால். அதனால் கனாவிலும் மெய்மை காணார். அது கனவில் கூட அது மெய்மை உணர்வதில்லை. மெய்யான பொருள் எது, உண்மையான பொருள் எது, பொருளின் உண்மைத்தன்மை எது என்பதை அது உணர்வதே கிடையாது. ஆனால் பான்மையாம் காலம் வந்தால், பான்மை பவ்யத்துவம் என்பதை பான்மை என்று கூறலாம். அந்த பவ்ய உயிராக அது மாறிவிட்டால், அது நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கூட பார்த்துருக்கோம், எல்லா உயிர்களுக்கும் இருக்குது. ஆனால் அதற்கு காலம் வந்தால்தான் மாறும். மரிசி குமாரனுடைய வரலாறை நம்ம பிரதானமாக இதில் எடுத்துக்கொள்ளலாம். மரிசி குமாரன் ஆதிநாதருக்கு பேரனாக பிறந்தான், அவரோடு துறவு மேற்கொண்டான். ஆனாலும் துறவினை துறந்து விட்டு மித்யாத்துவத்தை வளர்ப்பதற்காக மித்யா துறவியாக வெளியே வந்து விட்டான். அப்போது அவனுக்கு அந்த காலம் வாய்க்கவில்லை. அதன் பிறகு கூட அவன் திவிட்டனாக, வாசுதேவனாக பிறக்கிறான். ஒரு பிறவியில் ஸ்ரேம்ச தீர்த்தங்கரர் காலத்துக்கு பிறகு.
அப்போதும் அவனுக்கு அந்த பான்மை கிடைக்கலாம். ஆனால் வாசுதேவனாக இருந்து அவன் அதன் பிறகு நரகத்துக்கு செல்கிறான். அந்த ஆன்மா நரகத்துக்கு செல்கிறது. அதன் பிறகு மகாவீரருடைய பிறவியிலே, சிங்கப்பிறவிலே தான் சாரண முனிவர்களுடைய உபதேசத்தால், சிங்கப்பிறவியில் மகாவீர பிறவிக்கு முன்னாலே வரக்கூடிய அந்த பிறவியில், சிங்கமாக பிறந்திருக்கின்ற அந்த பிறவியில் தான் அவருக்கு அந்த பான்மை அமைகிறது, பவ்யத்துவம் கிடைத்தது. அப்போது தான் அந்த காலம் வருகிறது. அதைத்தான் இங்கே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக அந்த காலம் எப்போது கணிகிறதோ அப்போது தான் அந்த மித்யாத்துவம் விலகும். அதன் பிறகு தேவ உலகத்துக்கு போய் அவர் மகாவீரராக வந்து பிறக்கிறார். அது நம்ம தெரியும், கதை பார்த்துருக்கோம். அதனால் பான்மையாம் காலம் வந்தால் வினாவி மெய்யுணர்ந்தவற்றின் எழுந்த நல் விசோதி. விசோதி என்றால் ஜோதி, பி என்றால் நல்ல. நல் விசோதினா மிகச்சிறந்த அந்த ஞானம். தன்னால் அனாதி மிச்சுவ சமத்தால் முதல்ல அதை சமம் செய்கிறார்கள், உபசமம் செய்கிறார், அடக்கி வைக்கிறார். அவ்வாறு முதல் கட்டம் வந்து அந்த மித்தியாத்துவத்தை அடக்கி தான் வைக்க முடியும். முதல் கட்டமாக அதை முதல்ல எடுத்த உடனே அழிக்க முடியுமா? முடியாது. அப்படி அடக்கி வைக்கும்போது அந்த சம்மத்தம் வருகிறது, சம்யத்துவம் என்கின்ற அந்த உபசம சம்யத்துவம் வருகிறது. ஷயோபசமம் சம்யத்துவம் என்றும் சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் வினைகள் அழிந்தும் கொஞ்சம் வினைகள் உபசமமாகியும் இருக்கும். ரெண்டு கலந்திருக்கின்ற நிலை இருக்கும். அது ஷயோபசமம் என்று சொல்வார்கள். அதைத்தான் இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே காட்டுகிறார். அனாதி காலம் முதல் ஞான மயக்கத்தில் உள்ள ஜீவன் உரிய காலம் வரும்போது அதனால் தோன்றிய ஞான ஒளியில் மித்யாத்துவம் அடங்கி நிற்கும். இங்கு வினைகளின் உபசம மற்றும் தனிவு அழிவு அடைந்து இருக்கும். ரெண்டு நிலையும் இருக்கும். சில வினைகள் உபசமமாகி அடங்கி இருக்கும், சில வினைகள் தனிவடைந்து அந்த உபசமமாகிவிட்டு கொஞ்சம் அழிந்தும் இருக்கும். அதுபோல் சில பிரகிருதிகள் அழிந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கின்ற அந்த நிலை ரெண்டும் கலந்த நிலையை ஷயோபசம லப்தி, அந்த வாய்ப்பு முதலிலே கிடைக்கிறது. இது ஃபஸ்ட்டு கட்டமாக கிடைக்கக்கூடிய லப்தி. இதற்கு அப்புறம் அதனுடைய தூய்மை அதிகமாகும் போது 70 கோடா கோடி சாகரத்திழிந்து நின்ற பழுதெல்லாம் செய்யை வல்ல மிச்சத்த பகடி தன்னை அழியவே சார்ந்த கோடா கோடி மேல் அந்த மூழ்த்தம் ஒழிய மேற்றிதியை சோதி சாமன்னம் ஒருங்கு வீழ்க்கும். அதாவது வினைகளுடைய ஸ்திதி என்று சொல்வதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது உயிரோடு அந்த வினைகள் கலந்து இருக்கின்ற அந்த காலத்தை ஸ்திதி என்று சொல்வார்கள். இவ்வளவு காலம் அந்த உயிரோடே அந்த வினை ஒட்டி கொண்டே இருக்கும். உதயத்துக்கு வராமலும் இருக்கலாம், சில பிரகிருதிகள் உதயத்துக்கு வந்தும் இருக்கலாம். அதுபோன்று பார்க்கும்போது தர்சனாவரணியம் ஞானாவரணியம்னா 30 கோடா கோடி கடற்காலம் ஒரு ஆன்மாவுக்கு. பல பிறவிகளிலே அது தொடர்ந்து வரும். அந்தராயமும் அது போல தான். அதில் மிக அதிகமாக இருப்பது மோகனியம். மோகனியம் 70 கோடா கோடி கடற்கால ஸ்திதியை உடையது. பல பிறவிகளிலும் 70 கோடா கோடி காலம் அது பல பிறவிகளை எடுத்து பல ஆயுள்களை பெற்று இறந்து பிறந்து தேவகதியிலே, நரககதியிலே, மனித கதியிலே, விலங்கு கதியிலே அது உழன்று அதற்கு 70 கோடா கோடி கடற்காலம் வரைக்கும் அதுக்கு ஸ்திதி இருக்கிறது, நிலைப்புத்தன்மை இருக்கிறது. அந்த நிலைப்புத்தன்மையை குறைக்கக்கூடிய வாய்ப்பு மனித பிறவியில் மட்டும்தான் இருக்கும். விலங்காக பிறக்கும்போது அதை குறைக்க முடியாது, நரகரில் கிடையாது. தேவகதியிலும் வினை அழிவு கிடையாது. மனித கதியில் மட்டும்தான் அதை குறைக்க முடியும். அப்போ மோகினியும் 70 கோடா கோடி கடற்காலம் இருக்கும். ஆனால் அதனை மனித கதியிலே தவம் இருப்பதன் மூலமாக வேறு எந்த வழியும் கிடையாது. இல்லறத்திலே இருந்து கொண்டு அதனுடைய ஸ்திதியினை நாம் குறைக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்போ அந்த 70 கோடா கோடி கடற்காலம் ஆகும். அப்போ இதில் உயிரின் இயல்குணத்தை கெடுக்கும் மித்யாத்துவம் அழியும் போது அதை அழியக்கூடிய வாய்ப்பு, நம்ம மித்யாத்துவத்தை எப்படி அழிக்கிறதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சமயத்துவம் பெறுவது 7 சப்த பிரகிருதிகளை அழிக்கணும். அழித்தா நமக்கு சமயத்துவம் கிடைச்சிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கின்ற அந்த மித்யாத்துவத்தை அழிக்கும் பொழுது
விசோதி லப்தி ஏற்படுகிறது. விசோதி லப்தி என்று சொன்னால் அதை விட சயோக சமயத்தை விட சிறந்த விசோதி, சிறந்த ஒளியுடைய ஞான ஒளியானது கிடைக்கிறது. அது விசோதி லப்தி என்று இரண்டாவது கட்டமாக அது ஏற்படுகிறது. அதற்கு அடுத்த நிலைமையில் அந்த வித்யாத்துவத்தோடு சேர்ந்து பல வினைகள் கெடும். வித்யாத்துவத்தை முதலிலே கெடுத்து விட்டால், அறியாமையை நீக்கிவிட்டால் பல விஷயங்கள், பல பிரகிருதிகள் கழிந்துவிடும். ஏன்னா அந்த வித்யாத்துவம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் போகாது. அப்போது 41 பிரகிருதிகள் அப்போது கெடுகின்றன. அடுத்த நிலையில் தூய்மையான ஆன்மாவினை அந்த தவத்தின் மூலமாக செய்யும் பொழுது நின்ற கீழ் திதியை கண்டம் கணம் தொறும் நெறியிற் செய்யா பந்தமும் 41 பகடிகட்கொழிந்த பொழுதே வந்துடன் கட்டும் தீய நல்வினை திதி சுருங்கா அந்த மூர்த்தம் சென்றந்த விசோதியை தகன்ற பின்னை அகன்ற பின்னை. அதன் பிறகு 41 பிரகிருதிகள் கெடும் பொழுது தேசனாலப்தி என்ற அந்த மூன்றாவது நிலை அதோடு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்ட், இது மூன்றாவது ஸ்டாண்டர்ட் மாதிரி தேசனாலப்தி. தேசனா என்றாலே ஓரளவு என்று அர்த்தம், முழுமை அல்ல, பகுதி. ஒரு பகுதி அளவுக்கு இந்த இடத்திலே அந்த நற்காட்சியானது இங்கே பகுதி அளவுக்கு முன்னேறி விடுகிறது. அந்த 41 பிரகிருதிகள் இதில் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காதி வினைகளுடைய பிரகிருதிகள் சிகப்பு நிறத்தில் இருக்கும் 9. அது மித்யாத்துவம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இதை. நித்ரா நித்ரா, பிரச்சலா பிரச்சலா, ஸ்தானக்கிருதி என்ற அந்த 3, அனந்தானுபந்தி, குரோதமானம், ஆயலோபம் 4, 4, 3, 7, 1, 8, 9 காதி வினைகள் இதிலே நீங்குகின்றன. மீதி எல்லாம் அகாதி வினைகள். அகாதி வினைகள் என்று சொன்னால் நாம வினைகளில் அசுப வினைகள் என்று இருக்கும். அதாவது தவம் செய்பவர்களுக்கு அந்த அசுப வினைகள் எல்லாம் போய்விடும். அது பார்த்திங்கன்னா அந்த நரகாயில், நரககதி, நரக கதியானுபூர்வி சென்ற பதிவில் கூட நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இருக்கின்ற அந்த உடல் அமைப்புகளில் கூட சம்ஹனனம், சமஸ்தானம். சம்ஹனனம்னா உடம்பை ஒன்றா இறுக்கமாக கட்டி வைப்பது. சமஸ்தானம் என்றால் அதனுடைய உருவம், சமமாக இருக்கக்கூடிய அந்த உருவம். இது போன்ற விஷயங்களோடு அந்த நீசை கோத்திரம் கூட இதில் விலகுகின்றது. இந்த 41 நீங்கள் அதை பொறுமையாக பார்த்து கொள்ளலாம். இதை இந்த நாம வினைகள் 93ஆக நம்ம காமிச்சிருக்கோம். அதே புத்தகங்கள்லேயும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தேவைப்படுபவர்கள் அந்த திரவிய சங்கரக பதிவிலே சென்று பார்க்கலாம். அது முடிஞ்சால் நான் மறுபடியும் அந்த பதிவினை பதிவேற்றம் செய்ய முயற்சி செய்கிறேன். இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு 41 அசுப வினை கர்மங்கள் இந்த சமயத்திலே நீங்கி விடுவதால் தேசனாலப்தி என்ற அந்த மூன்றாவது நிலையானது கிடைக்கிறது. அப்போ இது கிடைச்ச பிறகு தான் முனிவர் நிலையை அடைய முடியும். அதனால் இந்த அடுத்ததாக பார்த்திங்கன்னா முனிவர் நிலையிலே வரக்கூடியது. இப்போ கிட்டத்தட்ட 6வது குணநிலைக்கு வந்துடுச்சு அந்த ஆன்மா. இதை அறுதியிட்டெல்லாம் சொல்ல முடியாது. இல்லறத்திலே கூட இந்த அலப்தி கிடைக்கலாம். இருந்தாலும் இதன் பிறகு வரக்கூடியவை முனி நிலையாகத்தான் இருக்கும். அப்போ என்ன செய்து, அந்த மாதிரியான மித்யாத்துவம் விலகிவிட்டால் அதன் பிறகு தீய எண்ணங்களும் தீய செயல்களும் தீய பாவனைகளும் அந்த ஆன்மாவிலிருந்து நீங்கிவிடும். நல்லதை நோக்கியே அந்த ஆன்மா பயணப்படும். நல்ல விஷயங்களே செய்யும். புண்ணியத்தை சம்பாதிக்கக்கூடிய காரியங்களே செய்யும். அதுதான் கணந்தொரும் அனந்தமாகும் குணமுடை விசோதி தோன்றா கணந்தொரும் கட்டுகின்ற வினை திதி சுருக்கி காட்டா கணந்தொரும் படியனந்தம் நல்வினை பாகமேற்றா கணந்தொரும் அளவிற்கட்டும் தீவினை பாகம் வீழ்க்கும். 2 விஷயம் சொல்கிறார் பாருங்க. நல்வினை பாகம் ஏற்றும், நல்வினை பாகத்தை அதிகப்படுத்தும். தீவினை பாகத்தை குறைக்கும். நல்ல வினைகளை, புண்ணிய வினைகளுக்கான செயல்களை செய்யும் அந்த ஆன்மா தீய வினைகளுக்கான அந்த செயல்களிலிருந்து விலகி நிற்கும். அதனால் கணந்தொரும் சமயக் குணங்கள் ஏற்பட புண்ணியம் உயர்ந்தும் பாபம் வீழ்ந்தும் பிரயோக்கியதா லப்தி என்று தோன்றும். அந்த 4வது லப்தி பிரயோக்கியதா. யோக்கியதா, பிர என்றால் சிறந்த, யோக்கியதா
யோக்கியம்னா தெரியும். அப்போ அந்த வினைகளை முற்றுமழிப்பதற்கான ஒரு யோக்கியதை அந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்டு விட்டது என்று இதிலே அந்த லப்தியினை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இது 7வது 8வது 9வது குணநிலைகளில் இருக்கின்ற முனிவர்கள் மிக விரைவாக தங்களுடைய வினைகளை அழிப்பார்கள். அது அதப்பிரவர்த்திகரணம் என்று அது ஆரம்ப கட்டத்திலே அது சொல்லப்படும். அதப்பிரவர்த்திகரணம். இவ்வகை பயத்ததாய விதன்பின் வந்ததற்ப மத்தம் அவ்வகை பயத்தை செய்யா அந்த மூர்த்தி நினைங்க களவை செய்வினைக்கு காலன் போல புவ்வாணி தோன்றி செவ்வியிர் திரியினோடு பாகத்தை சிதைக்கு நின்றே. புவ்வாணி என்றால் கரணம். அந்த அபூர்வ கரணத்தை புவ்வாணி என்று சொல்வார்கள். அந்த அபூர்வ கரணம் என்ற அந்த லப்தி ஏற்படும். அதப்பிரவர்த்திகரணம் என்பது தூய்மையை அதிகப்படுத்தக்கூடிய, கரணம் என்றால் செயல், அந்த செயல் தோன்றும். அந்த லப்தி முதலிலே தோன்றும். அதன் பிறகு அபூர்வகரண லப்தி. அபூர்வகரண லப்தியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நற்செயல்கள் நல்வினைகள் மிக அதிகமாக கூடிக்கொண்டே செல்லும். தீவினைகளுடைய அந்த கட்டு அவிழ்ந்து கொண்டே செல்லும். அது அபூர்வகரணம் என்று சொல்லப்படும். அது படிப்படியாக அந்த ஆன்மாவுடைய குணத்தை மேம்படுத்தக்கூடிய செயலாக அந்த தவத்திலே இருக்கும். இதற்கு அடுத்ததாக அணிவிருத்திகரணம் என்ற அந்த ஒரே நிலையிலே ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைந்தவுடன் அந்த மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி வந்துவிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம், இஷ்டோபதேசத்தில் கூட ஒரு நிர்மலமான நிலை ஏற்படும். ஒரு அமைதியான நிலை, செயலே இல்லாத ஒரு நிலை, ஒரு குறிப்பிட்ட நிலையிலே நிலைத்து விடும் அந்த ஆன்மா. அதிலிருந்து விலகாது. ஏன்னா அப்போது எல்லா விதமான கர்மங்களையும் தீய கர்மங்களையும் எல்லாம் அழித்து விட்டது. 3 யோக கர்மங்களை மட்டும் வைத்திருக்கும். அதோடு சேர்ந்து சில வினைகள் இருக்கும். ஆனால் அது ஒரு சலனமற்ற ஒரு நிலையாக இருக்கும். அது அனுவிருத்திகரணத்தில் ஏற்படும். அதைத்தான் இந்த பாடலிலேயே சொல்கிறார். விதி அணுகோபத்தோடு அணிகேபத்தோடு, அது அணிவிருத்திகரணம். குணந்த சங்கமத்தை செய்யா புதியவம் விதியின் பாகம் திரியை முன்போல காட்டா பதரரு பலன்களாரை பயந்த புவ்வாணி நீங்க அதிசயம் பலவும் செய்யும் அணியட்டி விசோதி தோன்றா. அணியட்டி அணிவிருத்தி கரணம். பதரரு பலன்கள் பயத்தை புவ்வாணி நீங்க அதிசயம் பலவும் செய்யும் அணியட்டி விசோதி. ஒரு 6 விதமான செயல்கள் இந்த நிலையிலே அதுக்கு நிகழ்கிறது. இதிலே வந்திருக்கும் பாருங்கள் பாடல்லே. புதியவாம் விதி திதியை முன்போல காட்டா பதரரு பலன்கள் 6. பலன்கள் 6 பலன். குண நிக்ஷேபம். குண நிக்ஷேபம் என்பது குணத்தினை தூய்மையாக்கி வைப்பது. 2வதாக சங்கரமணம் என்கின்ற ஒரு விஷயம் நிகழும். சங்கரமணம் என்று சொன்னால் மாறுதல் என்று தமிழிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மாறுதல்னா என்னன்னா, ஒரு வினையை இன்னொரு வினையாக மாற்றக்கூடியது. அந்த நிகழ்வு நடக்கும். ஒரு வினையை இன்னொரு வினையாக மாற்ற முடியுமா என்று பார்த்தால் பிரதான வினைகளை மாற்ற முடியாது. பிரதான வினைகள் 8 நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்களா? 8 வினை பிரதான வினை இருக்குது. ஞானாவரணையும் தர்சனாவரணத்தையும் உதாரணமாக எடுத்துக்கிட்டால், தர்சனாவரணத்தை ஞானாவரணமாக மாற்ற முடியுமா, ஞானாவரணத்தை தர்சனாவரணமாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த துணை வினைகளிலே மாற்றுதல் செய்யலாம். தர்சனாவரணத்தில் 9 துணை வினைகளை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சக்ஷு, அசக்ஷு, அவதி, கேவல, இது 4. நித்ரா பிரச்சலா, நித்ரா நித்ரா, பிரச்சலா பிரச்சலா, ஸ்நானக்கிருத்தி, இதனுடைய விளக்கம் நான் சொல்லியிருக்கேன். இந்த 9க்குள்ள 1லிருந்து அதில் தீய வினையாக இருப்பதை நல்ல வினையாக மாற்றிக்கொள்ளலாம். ரொம்ப சுலபமாக புரியணும்னா வேதனீய கர்மத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் 9ல் நம்ம மாற்றி சொன்னோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். வேதனீயத்தில் 2 தான் இருக்குது. என்ன? ஒன்று இன்பம், இன்னொன்று துன்பம். துன்ப வினைகளை இன்ப வினையாக மாற்றிவிடும்.
எந்தெந்த வினைகள் எல்லாம் அவருக்கு துன்பம் கொடுப்பதற்காக கட்டி வைத்திருக்கிறதோ வேதனை வினைகளை, அவை அந்த துன்பத்திலிருந்து இன்ப வினையாக இங்கு மாறிவிடும். கோத்திரத்தில் கூட 2 இருக்குது. அதை அதிலேருந்து கூட நம்ம எடுத்துக்கலாம். கோத்திர வினை என்ன? உச்ச கோத்திரம், நீச்ச கோத்திரம். அப்போ அந்த நிச்ச கோத்திரம் ஏற்கனவே அந்த ஆன்மாவிலே நிச்ச கோத்திரம் கட்டி இருக்குமானால் அதனை உச்ச கோத்திரமாக இங்கு சங்கிரமணம் செய்யும். அதுதான் இந்த தவத்தினுடைய காரணமாக நிகழ்கின்ற சங்கிரமணம். அதுக்கடுத்து ஏற்கனவே அந்த பாடலில் வந்தால் தான் அதை புரிந்து கொள்ளலாம். புதிய புண்ணிய வினைகளின் அனுபாகம், புதிய புண்ணிய வினைகளின் ஸ்திதி. அனுபாகம் என்றால் அனுபவிப்பது. புண்ணிய வினையால் என்ன அனுபவம் வரும்? இன்பம் வரும். அந்த இன்பத்தையும் அந்த ஸ்திதி புண்ணிய வினையுடைய உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஒட்டி இருக்கும் காலத்தையும் உயர்த்தும். உயர்த்தும் என்றால் புண்ணிய வினையை அதிகப்படுத்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாப வினை அனுபாகம். பாப வினை அனுபாகம்னா பாப வினையை அனுபவிக்கிறதுனா துன்பம் என்று அர்த்தம். பாப வினை அனுபாகத்தையும் பாப வினை ஸ்திதி, அது ஆன்மாவோடு ஒட்டி இருக்கின்ற அந்த காலத்தை ஸ்திதி என்று கூறுகிறோம், அதையும் குறைக்கும். அதாவது புண்ணிய வினைக்கு அதிகப்படுத்தும், பாப வினையை குறைக்கும். அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். அது 2 ஸ்டெப்பாக அதில் கொடுத்துருக்காங்க. அனுபாகம், ஸ்திதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பந்தத்தினுடைய வகை. அதனால் இந்த அனுவிருத்திகரணம் தான் தூய நிலையை அதனுடைய ஒரு நிறைவான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தும். இந்த அனுவிருத்திகரண லப்தி. அனுவிருத்திகரண லப்தி அங்கே குணஸ்தானத்திலே அனுவிருத்திகரணன் என்ற அந்த குணஸ்தானம், அபூர்வகரணன் என்ற அந்த குணஸ்தானம் பேரே அதுதான். அந்த நிலையிலே ஏற்படக்கூடிய அந்த லப்திகள்லாம் சொன்ன வாய்ப்பு, அடைவு, அது நாம் பெற்று இருப்பது என்ற அந்த மீனிங்கில் வரும். இதன் பிறகு அது தூய நிலைக்கு செல்கிறது. அணியட்டி கரணம் பின்னை அந்தர கரணம் செய்யா விதி அந்த கோடா கோடி மூர்த்தமாய் கீழ் முன்னின்ற தனை விட்டு நடுவன் அந்த மூர்த்தமாய் நிடைத்து தன் கண் வினையினை கீழோ மேலோ அந்தர ஒளியை செய்யா. அந்த அனுவிருத்திகரண லப்தி ஒரு அந்தர் முகூர்த்த காலத்தில் இருக்கும். அதன் பிறகு அது அந்த கரணமாக மாறிவிடும். அதைவிட தூய்மையான நிலை. அது ஒரு முடிவு அந்த வினைகளுக்கு செய்துவிடும். முக்கியமாக மித்யாத்துவ வினையினை இங்கு அழிக்க முடியும். இந்த நிலையில்தான் மித்யாத்ம வினை முழுவதுமாக அழிக்கிறது. அப்போ என்ன செய்து பாருங்க, மித்யாத்துவ வினையின் உத்கிருஷ்ட ஸ்திதியை குறைத்து மத்திய ஸ்திதியாக்கும். ஸ்திதினா நிலைத்திருக்கின்ற காலம்னு நான் சொல்லிட்டேன். உத்கிருஷ்டன்னா அதிகபட்ச. அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம ஏன் பயன்படுத்துகிறோன்னா அடிக்கடி நம்ம படிக்க வேண்டியிருக்கோம். அப்போ அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வதற்காக இது ஒரு பயிற்சி தானே. அதனால் அதே வார்த்தையை இங்கே கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல அதிக ஸ்திதின்னு நான் போட்டிருக்கலாம். இருந்தாலும் தெரிந்து கொள்வதற்காக அது உத்கிருஷ்டன்னா அதிகபட்ச. மித்யாத்துவ வினை தங்கி இருக்கிற காலம், ஸ்திதி, அது அதிகமாக இருக்கிறது ஒரு உயிருக்கு என்று சொன்னால் இந்த அந்த கரணத்தின் மூலமாக அதை குறைத்து மத்தியம ஸ்திதியாக்கும், நடுப்பட்ட கால அளவுக்கு கொண்டு வரும். அதன் பிறகு அவ்வாறான மத்திய ஸ்திதியை ஜெகன்ன ஸ்திதியாக அந்தர்முகூர்த்த நேரத்தில் குறைக்கும். அடுத்த அந்தர்முகூர்த்த நேரத்தில் அந்த மத்தியமமாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டி இருக்கக்கூடிய ஸ்திதி காலத்தை ஜெகன்யமாக மிக குறைந்த அளவு தான் அது ஒட்டி இருக்கும் அந்த ஆன்மாவோடு. எது? மித்யாத்துவம் என்கின்ற தீய வினை. அப்படி ஜெகன ஸ்திதியாக ஆக்கிவிடும். அதன் பிறகு மித்யாத்துவ வினையை மேலும் கீழுமாக தள்ளி நடுவில் ஆன்ம ஜோதியை பிரகாசிக்க செய்யும். அதை ஒதுக்கிவிடும் சொல்கிறாங்க. மித்யாத்துவ வினையை ஒதுக்கிவிட்டு ஆன்ம பிரகாச நிலையானது ஏற்படும். அப்போது மித்யாத்துவம் அழிந்துவிடும். இந்த நிலையில தான் அந்த திரியின் பெய்தரைத்தன்னு ஒரு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஒரு நெல்லை குத்துறோன்னா, மிஷினில் போட்டு குத்துறோன்னா அது 3ஆக பிரிஞ்சு விழுன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த 3ஆக பிரிஞ்சு விழும்பொழுது நற்காட்சியானது ஏற்படும். இந்த நிலையில்தான் அது அழிந்து, அந்த மித்யாத்துவம் அழிந்து சம்யத்துவம் உருவாகும். இந்த நிலையில் இத்தனை லப்திகள் இருக்கின்றன, இத்தனை கரணங்கள் இருக்கின்றன. கரணம் என்றால் செயல், லப்தி என்றால் அதை நாம் பெறுவது, அந்த செயலின் மூலமாக நாம் பெறக்கூடியது. அதனால் இவற்றையெல்லாம் அந்த லப்திகள் மூலமாக கொண்டு வந்து தான் சென்ற பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, வினைகள் எல்லாம் ஒவ்வொரு நிலையில் எப்படி விலகி போகிறது என்று, என்னென்ன வினைகள் எல்லாம்
63 வினைகள் விலகினா கேவல ஞானமானது ஏற்படும். அப்புறம் மீதி இருக்கிற 85 வினைகளையும் அழித்த பிறகு சித்த நிலை ஏற்படும் நம்ம பார்த்தோம். அந்த வினைகள் அங்கே ஒரு கணக்கீடாக பார்த்தோம். இந்த பதிவில் அது நிகழ்வதற்கு எப்படி நிகழ்கிறது, அந்த வினைகள் எல்லாம் எப்படி நீங்குகின்றன, தவத்தின் மூலமாக எந்தெந்த நிலையிலே அவை நீங்குகின்றன என்பதனை இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம். இப்போ இதன் பிறகு மித்யாத்துவம் அழிகின்ற நிலை தான். அந்த நிலையில் மோட்சப்பாதையில் அந்த உயிர் காலடி எடுத்து வைத்து விடும். அப்போ முதல்ல என்ன செய்து, ஏற்கனவே நான் பலமுறை நம்ம பார்த்த மாதிரி அந்த 7 பிரகிருதிகளை நீக்குவது தான் முதல் படி. அதை அழித்து விட்டால் நிச்சயம் மோட்சமடையும் அந்த உயிர். இதை அழிச்சிட்டா நற்காட்சி கிடைச்சிரும். நிச்சயமாக அந்த உயிர் மோட்சப்பாதையை அடைந்துவிடும். 148ல் முதல் கட்டமாக அழிக்க வேண்டியவை இந்த 7 தான். இந்த 7ஐ அழித்தால் அப்புறம் பிறவிகள் நற்பிறவிகளாக அமையும், தேவப்பிறவி. அதன் பிறகு மீதியெல்லாம் அழிக்க முடியலனா கூட தேவப்பிறவி தான் கிடைக்கும், நல்பிறவி தான் வாய்க்கும். மனித பிறவிலே நல்ல பிறவியை போகபூமி மனிதராக பிறக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. அந்த நற்காட்சியை பெறுவது தான் முக்கியம். அதுதான் இந்த 7 பிரகிருதிகளை நீக்குவது. அதை பலமுறை பார்த்துட்டோம். மீண்டும் இதில் நம்ம பார்க்கும்போது தரிசன மோகனியத்தில் 3 தான் மொத்தமே இருக்குது. அந்த 3ல் அந்த 3ம் நீங்கும். மித்யாத்துவம், சமயக் மித்யாத்துவம், சமயக்கு பிரகிருதி. சாரித்திர மோகனியத்தில் மொத்தம் 25 இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கஷாயம் 4 × 4 16 இருக்கும். நோ கஷாயம் ஒரு 9 இருக்கும். அது 25. அதில் எல்லாத்தையும் நீக்க முடியாது. எல்லாத்தையும் நீக்கிட்டால் நம்ம சித்த பதவிக்கே போயிடும், அந்த கேவலி ஞானத்துக்கே போயிடும். அதில் முதல் கட்டமாக நற்காட்சி பெறுவதற்கு இந்த 4னை நீக்கினால் போதும். அனந்தானுபந்தி, குரோதமான, மாயை, லோபம் என்ற அந்த 4. அது ஒரு 3. சாரித்திர மோகனியத்தில் ஒரு 4. இந்த 7 பிரகிருதிகளையும் நீக்கினால் ஆன்மா நற்காட்சி பெறுகிறது. அது மோட்சப்பாதையினுடைய துவக்கமாக அமைந்துவிடும். அதன் பிறகு அந்த ஆன்மாவுக்கு வீழ்ச்சியானது இருக்காது. நற்காட்சியை ஒரு ஆன்மா பெற்றுவிட்டால் அது நிச்சயமாக மோட்சத்துக்கு போகும். 7 பிறவிகள் என்று ஒரு கணக்கு சொல்கிறாங்க. நற்காட்சியை பெற்றுவிட்டால் அதிகபட்சமாக, அப்படியெல்லாம் நமக்கு நூல்களிலே பல வித்தியாசங்களோடு இது குறிப்பிடப்படுகிறது. இருந்தாலும் நற்காட்சி பெற்ற உயிர் நிச்சயமாக மோட்சமடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் அந்த நற்காட்சியுடைய மோட்சப்பாதை, ஆன்மாவுடைய மோட்சப்பாதை நற்காட்சியை பெறுவதிலே ஆரம்பிக்கிறது. அந்த நற்காட்சியை பெறுவதற்கு இந்த மாதிரியான லப்திகளை எல்லாம் கடந்து அந்த உயிர் வந்து சேருகிறது நற்காட்சியிலே என்பதை இதில் நாம் பார்க்கிறோம். இது 49வது காதை. 50வது காதையை நம்ம அடுத்த பதிவிலே நம்ம பார்க்கலாம். அது ஒரு தொகுப்பு காதையாகத்தான் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துடலாம். அவித்யா விதுரம் ஜோதி பரம் ஞானமயம் மக தத் ஷடவ்யம் ததேஷடவ்யம் தத்ருஷ்டவ்யம் முமுக்ஷபி ததப்ஞஷ்டவ்யம் ததேஷ்டவ்யம் தத்ருஷ்டவ்யம் முமுக்ஷபி. அதையிலே பயிற்சி செய்கின்ற அந்த உயிர் முமுக்ஷு உயிராக, மோட்சப்பாதையிலே செல்கின்ற அந்த உயிராக பரிணமிக்கும். பரம ஞானமயம் மகத், அந்த பரம ஞானத்திலே பெறுகின்ற அந்த உயிர். எதிலிருந்து? அவ்வித்யா விதூரம். அவ்வித்யா என்று சொன்னால் வித்யாத்துவத்தில் இருக்கக்கூடிய, வித்யா இல்லாத, அறிவுடைமை இல்லாத அவ்வித்யா அந்த உயிர் அந்த ஜோதியை பெறுகிறது. அதிலே பயிற்சி செய்கிறது. அதிலே பயிற்சி செய்கின்ற விதத்தைத்தான் நாம் இப்போது பார்த்தோம். அது மோட்ச உயிராக பரிணமிக்கிறது என்று இந்த காதை மூலமாக நமக்கு அவர் தெரிவிப்பதை பார்க்கிறோம். எனவே மோட்ச பாதையிலே நம்ம கையை பிடிச்சு கூட்டு வந்து மோட்சத்துக்கு எப்படி செல்வது என்று அந்த மோட்ச கதவாண்டை கொண்டு வந்து நமக்கு ஆச்சாரியார் இங்கே நிறுத்தி இருப்பதனை நம்ம பார்க்கிறோம். இவற்றை நாம் அறிவிலே தெரிந்து கொண்டோம். இதை செயலிலே நாம் காண்பித்தால் அந்த மோட்ச கதவு மூடி இருக்கின்ற அந்த மோட்ச கதவு அருகாமையிலே சென்று அந்த கியூவில் நம்மளும் நிற்கலாம் என்ற ஒரு ஆச்சாரியர்கள் நமக்கு அடிக்கடி சொல்வது அதுதான். மோட்ச பாதையிலே இப்போது மூடியிருந்தாலும் கூட அந்த கதவுக்கு அருகாமையிலே போய் நம்ம கியூவில் நிற்கிற மாதிரி நின்றுட்டோம்னா எப்போது அந்த கதவு திறக்கிறதோ அப்போது முதலாளாக உள்ளே போயிடலாம் நம்ம அப்படின்னு ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க. அதை நாம் இந்த இடத்துல நினைவுபடுத்தி கொண்டு நம்ம பூஜ்யபாத
ஆச்சாரியர் ஸ்ரீ பூஜ்யபாதர் அவர்கள் அந்த கதவாண்டை கொண்டு வந்து நம்ம நிறுத்துகின்ற அந்த விளக்கத்தினை இந்த 49 காதைகள் வழியாக நமக்கு தெரிவித்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே தொடர்ந்து இந்த பதிவிலே பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் மிகவும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக இதனை தொடர்ந்து பதிவிட்டு வருவதனை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும், இதிலே விருப்பமுள்ளவர்களுக்கு தாங்கள் ஃபார்வேர்ட் செய்யுமாறும், தங்கள் கருத்துக்களை கமெண்ட் என்ற அந்த பாக்ஸிலே, அந்த பெட்டியிலே நீங்கள் பதிவிடுமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஜினேந்திரா. அடுத்த பதிவில் நாம் சந்திப்போம்.